டாக்டர், இவங்களுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வந்துருச்சு. எஸ். உங்க வீட்டுக்காரோட பேர் என்னம்மா? உங்க பசங்க பேர்லாம் சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் பேரு தமிழ்மணி. என் மூத்த பையன் பேரு கவின். என் சின்ன பொண்ணு பேரு கவிதா. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நர்ஸ், இவங்க ஹஸ்பண்ட் நம்பர் இருக்குல்ல? இருக்கு டாக்டர். இமிடியேட்டா அவருக்கு தகவல் சொல்லி வர சொல்லுங்க. இவங்களை அழைச்சிட்டு போய் ஆபீஸ் ரூம்ல உட்கார வைங்க. நான் வந்துடுறேன். நான் உட்கார வச்சிடுறேன். வாமா, வா வாமா. டாக்டர், அந்த அம்மா மனநல பாதிப்புல இருந்து சரியானது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க பூர்ணிமான்னு தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பூர்ணியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம். நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடாதீங்க. உங்க பூர்ணிமா கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. அதனாலதான் பூர்ணி கிட்ட கடி வாங்கின விடுதலை செல்விக்கு மனநிலை சரியாயிடுச்சு. நிச்சயமா நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு சரியாகலன்னு எங்க வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அமானுஷ்ய சக்தி இருக்கிற பூர்ணிமா கிடைச்சதால தான் அவங்க குணமா இருக்காங்க. நீங்க சொல்றதை கேட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.